சென்னை தலைமை செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். So we will always aim higher. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து 10 கோடில இருந்து ஹையஸ்ட் வந்து 5 கோடி. எது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 10 கோடில இருந்து ஹையஸ்ட் 5 கோடி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் குறைச்சி சரிங்க. இன்வெஸ்ட்மென்ட் அதான் சொல்லி இன்வெஸ்ட்மென்ட்டோட குவாண்டம் பார்க்கவே கூடாது. நம்ம அதுல என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு சின்ன இப்ப கூட நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன், ஹொசூர்ல டெல்டால போகும்போது ஒரு சின்ன ரொம்ப சின்ன ரெசிஸ்டன். நீங்க அதை பாத்தீங்கன்னா இது என்ன வேற விஷயம், அவங்க வந்து அவ்வளவு எக்ஸைட் ஆனாங்க. சார் இது தமிழ்நாட்டில் இப்ப செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க அங்க தயாரிப்புல இருக்கிற அந்த மெயின் லைன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெசிஸ்டர் யூ நோ திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர் தமிழ்நாடு அப்படின்னு எக்ஸைட் ஆறாரு. இட்ஸ் a very small component. பட் அதோட முதலீடு கூட பாத்தீங்கன்னா கூட கம்மியா கூட இருக்கலாம். ஆனா அதோட முக்கியத்துவம் வந்து அவ்வளவு அதிகம். கிடைக்காது. சிலதெல்லாம் நீஷ் காம்பனன்ஸ், அதோட முதலீடு கம்மியா, ஆனா அதோட தேவை அந்த டெக் ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ அதனால நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல என்ன பண்றாங்க, என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது ஏற்கனவே நம்ம செமிகண்டக்டர் அட்வான்ஸ் பாலிசி ஒன்னு இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி இருக்கு, அதுல இருந்து பில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது செப்பரேட் ட்ராக், இது செப்பரேட் ட்ராக். உற்பத்தி வந்து இந்தியால நிறைய கொண்டு வர போறாங்க. அதுக்கு இந்த காம்பனன்ட் ஸ்கீம் எப்படி உதவி பண்ணும்? ஆல்ரெடி காம்பனன்ட் நீங்க இதுல இப்ப இந்த நான் சொன்ன இந்த 2-3 பிசிபில பிளெக்சி பிசிபிஸ் டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல, குறிப்பா அவங்க ஈகோ சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமா தேவை. ரொம்ப ஹை கேபெக்ஸ் இருக்கும் அது, ஆனா வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ். அது நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன வேரபிள்ஸ் இருக்குல்ல, பிளெக்சி வேரபிள்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஐபோன் ஐபேட் இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸும் அவங்க யூஸ் ஆகுது. அந்த ஹெச்டிஐ காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐபோன் ஐபேட்ஸுக்கு ரொம்ப நம்ம உண்மையாவே நம்ம அந்த சைட்ல கொஞ்சம் ஜென்ரலா அந்த கம்பெனி வந்து அவங்க அதை பத்தி ரொம்ப ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. வெரி கொஞ்சம் கிளாசிட்டடா இருப்பாங்க. அந்த தகவலை வெளியில கொடுக்கறது இல்லை அவங்க. நாமளும் அதை பத்தி பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா அது டு ரெஸ்பெக்ட் தேர் டிசிஷன், அவங்களோட முடிவுகளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி. ஸோ ஆப்பிள் வாண்ட் டு கீப் இட் வெரி சைலண்ட். அது ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைப்பாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும். அதனால நம்மளும் அதை பெருசா வெளில பேசுறது இல்லை. அப்கோர்ஸ் நம்ம ஈவில நம்பர் 1 இருக்கும். இன்னைக்கு நம்ம தான் ஈவில நம்பர் 1 இருக்கும். ஸோ எல்லா காம்பனன்ட்ஸ் நீங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எதை எடுத்தீங்கன்னா, நீங்க ஹவுஸ் ஹோல்டு இப்போ எல்லாத்துலயும் எஜுகேஷன் சரி, இல்ல இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் எடுத்தீங்கன்னா சரி, ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தேவைதான் படும். அதனால நீங்க சொல்ற எதுவா எடுத்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு தேவைப்படும். அது எல்லாத்துலயுமே நம்மளோட இன்புட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். Small park for these people because companies could range from small to big. So bring everybody together. பார்க்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய இப்போ மென்டெக் டிவைசஸ் எடுத்தீங்கன்னா அது மென்டெக் டிவைசஸ்க்கு மட்டும் தனியா பார்க் வச்சிருக்கணும். அந்த மாதிரி காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் தனியா. பட் இதுல ஈகோ சிஸ்டம் எங்க இருக்கோ அங்க போவாங்க. இப்போ சில மாடியூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கார்னிங்னு ஒரு கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி வந்து இந்த டிஸ்பிளே கிளாஸ், இந்த கொரில்லா கிளாஸ் பண்றாங்க அவங்க, இந்த கிளாஸ் பண்றவங்க. இப்போ இது வந்ததுனால அதுக்கு பக்கத்துலாம் மற்ற கம்பெனி வரணும். ஸோ நம்மளோட மூவே எதுக்குன்னா, நீங்க அது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அது தூக்கி வச்சுக்கணும் அவன்